வணக்கம்ங்க சர்பன் தம்பி. சர்பன் தம்பி, இந்த சகோதரியுடைய பெயர் வந்து கலாதேவி வீரையா. இவங்க வந்து ரத்னபுர காவத்தையை சேர்ந்தவங்க. அதே மாதிரிக்கு இவங்களுக்கு வந்து ரொம்ப பொருளாதார பிரச்சனையில் காரணமாக இந்த ஆப்ரேஷன், அதாவது 7 மாத குழந்தை எடுத்துட்டாங்க. சீசரியன் பண்ணி எடுத்துட்டு இவங்களுக்கு ஒரு இதயத்தில் பிரச்சனையாகி இப்போ ஆப்ரேஷன் செய்யும்போது அவங்களுக்கு பொருளாதார பிரச்சனையில் ஒரு 50,000 நான் அனுப்பி வச்சுருந்தேன் அவங்களுடைய அந்த மருந்து ஹாஸ்பிட்டல் செலவுக்கு. இருந்தும் கூட இந்த ஆப்ரேஷன் பண்ணின பிறகு ஆப்ரேஷன் மூலமாக அந்த புண்ணில் வந்து இரத்தமும் தண்ணியும் கசிய துவங்கிருச்சு. அதுக்கு உண்டான ஒரு 3 மருந்துகள் 3 நாளைக்கு கொடுக்க வேண்டியது. ஒரு மருந்து வந்து 19,475 ரூபா சொச்சம். இதை கட்டாயம் கொடுக்கணும், அப்படி இல்லைன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமாகும், இவங்களை காப்பாற்றுறதும் கஷ்டம் அப்படின்ட்டு. சாதாரணமாக இது ஒரு ப்ளீடிங்க்கு கொடுக்குற மருந்து தான். பிறகு நானும் பார்த்துட்டு எமது குரூப்பின் சார்பாக வந்து மீண்டும் 1,00,000 ரூபா நாங்கள் அவங்களுக்கு அனுப்பி வைத்திருந்தோம். தற்போதைய நிலைமை அந்த பிள்ளைக்கு ஓரளவு நல்லபடியாக சுகமடைந்து விட்டது. பிறகு இப்போதைக்கு என்ன யோசிக்கிறேன்னு கேட்டால், இந்த சகோதரி குணமடைந்தாலும் கூட வீட்டுக்கு போய் அவங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்றதுக்கு, மருந்து வகைகள் வாங்குறதுக்கு ஏதாவது ஒன்றுன்னு சொன்னால் அவங்களுடைய பொருளாதாரம் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. ஒரு குழந்தை ஆகையால் நான் இந்த வலைத்தளத்தின் ஊடாக உங்களுடைய செய்திகள் மூலமாக கேட்டுக்கொள்வது அப்படின்னு கேட்டால், நான் இந்த சகோதரியோடைய அக்கௌண்ட் நம்பரை போடுறேன். யாருக்காவது முடியுமெண்டா இந்த ரமடான் வர்ற காலத்தில் எப்படியாவது இது உங்களுக்கு ஏதோ ஒரு உதவி செய்ய யாராவது முன் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். தயவு செய்து இந்த வீடியோவை நீங்கள் கொஞ்சம் போட்டு விடுங்க. முடிந்தவர்கள் அவர்களுக்கு முடிந்தால் அனுப்பட்டும். ஒரு 5,000 10,000 சரி அனுப்பும்போது அவங்களுக்கு அந்த மருந்து செலவுக்கு, அவங்களுடைய சாப்பாடு செலவுக்கு, வந்த கைக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த கைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ ஆகையால் தான் இந்த செய்தியை நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். ரொம்ப நன்றி, நீங்கள் எனக்கு செய்கிற உதவிகள் எல்லாம். முடிந்தவர்கள், எனது அன்பான உறவுகள், இந்த வலைத்தளத்தில் எத்தனையோ நல்ல குணங்கள், நல்ல மனம் படைத்தவர்கள் இருக்கின்றார்கள். முடிந்தவர்கள் இவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு எவ்வளவாவது போடுறதுக்கு வழி செய்யுங்க. எனது அன்பான உறவுகளே, ரொம்ப நன்றி சர்பன் தம்பி, நன்றி. දිගටම වැහෙන සංගීතයක් දාන්නේ. ඒකත් වැහෙන්න දාන්න කියලා මම හිතුවා.